ரூபாய் நோட்டுகள்ல கீழ இருக்கக்கூடிய நம்பர்ஸ், அதாவது நீங்க திரையில தெரியிற மாதிரி கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு நடுவுல ஒரு ஸ்டார் குடுத்திருக்காங்க. என்னது இந்த ஸ்டார் திடீர்னு? இந்த ரூபாய் நோட்டு வந்துட்டு டாப் ஸ்டார் நோட்டு அப்படின்றத வந்து டினோட் பண்றதுக்காகவா? இல்ல இந்த மாதிரி ஸ்டார் இருந்தா கள்ள நோட்டா? அப்படின்ற மாதிரி நீங்க என்னைக்காவது பார்த்து பயந்திருக்கிறீங்களா? இந்த ஸ்டாருக்கு உண்டான விளக்கம் என்ன? அப்படி ஸ்டார் இருக்கக்கூடிய நோட்டு கள்ள நோட்டா, நல்ல நோட்டா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ ஒரு 1000 நோட்டுகள் நீங்க பார்த்திருக்கிறீங்கன்னா, அதுல ஒரு 100 நோட்டுகளாவது இந்த மாதிரி ஸ்டார் குறியீடு இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளாக நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்காக இருக்கக்கூடிய உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த ரூபாய் நோட்டுகள் வந்துட்டு ரிசர்வ் வங்கியில வந்து அச்சிடும் பொழுது, ஏதாவது ஒண்ணு வந்துட்டு ஏதாவது ஒரு பிழை வந்துரும். மெஷின்ஸ் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி அதனால அந்த பிழை வந்துருச்சு அப்படின்னா அந்த நோட்டை மறுபடியும் அவங்க அச்சிடுவாங்க. அப்படி மறுபடியும் அச்சிடும் பொழுதுதான் ஸ்டார் போட்டு அச்சிடுறதாக சொல்லப்படுது. which also means அந்த மாதிரி அச்சிடும் பொழுது ஒரு பிழை வந்துருச்சு, அந்த பிழைக்கு பதிலாக அச்சிடப்பட்ட ஒரு சப்ஸ்டியூட் நோட்டு தான் இது அப்படின்றத வந்து அவங்களுக்கு டினோட் பண்றதுக்காக தான் இந்த ஸ்டார் அப்படின்ற ஒரு சிம்பிள் போட்டு பண்றாங்க. இந்த ரூபாய் நோட்டு அச்சிடுதல் அப்படின்னு வரும்பொழுது அதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கு. அதன்படி தான் பண்ண முடியும். எல்லாராலையும் பண்ண முடியும்னா எல்லாருமே அச்சிட்டு நம்ம அதை வந்து யூஸ் பண்றது தான் வந்துட்டு கள்ள நோட்டு அப்படின்ற கேட்டகரியில வரும். ஆனா அந்த குறிப்பிட்ட பீப்புள் வந்து அதை அச்சிடும் பொழுதும் அவங்களேயும் அதை வந்து 2 தடவை அச்சிடுறதுக்கு அவங்களுக்கே அந்த ஒரு உரிமை அப்படின்றது வந்து இல்ல. அதுதான் இந்த ஒரு ஸ்டாரை வந்து டினோட் பண்ணுது. ஏன்னா இப்போ ஒரு 1000 நோட்டு அச்சிடுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிழை வரும் பொழுது மறுபடியும் ஓகே அந்த நோட்டு தூக்கி போட்டு இன்னொரு நோட்டு அச்சிடலாம் அப்படின்னு அவ்வளவு ஈஸியான ப்ராசஸ் அது கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு சப்ஸ்டியூட் நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு குறியீடு இருக்கணும். இந்த மாதிரி பிழை வந்துருச்சு, இதுல இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி பிழை வந்த நோட்டை நம்ம யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணலாம். இது கள்ள நோட்டு கிடையாது, நல்ல நோட்டு தான். ஆனா பிழை உள்ள நோட்டுக்காக பண்ணப்பட்ட நோட்டு அப்படின்ற ஒரு நோட்டு. சோ இதை வந்து நீங்க சந்தைகள்ல பயன்படுத்தலாம், நம்ம காசை வந்து எடுத்துக்கொண்டு போய் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ஒரு ப்ராசஸ் 2006ல இருந்து தான் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால 2006ல இருந்து வரக்கூடிய நோட்டுகள் எல்லாத்துலயும் தான் நீங்க இந்த மாதிரியான ஸ்டார் உள்ள நோட்டுகளை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க இந்த மாதிரியான ஒரு ரூல் படி ரூபாய் நோட்டுகள் வந்து அச்சிட்டு வந்துட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி ரூபாய் நோட்டுகளுக்குள்ள நல்ல நோட்டுகளுக்குள்ளேயே சில பல விஷயங்கள் வந்து ஒளிஞ்சிருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த மாதிரியான ஸ்டார் நோட்டுகள் நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்து என்னைக்காச்சும் அச்சச்சோ கள்ள நோட்டு என் கையில வந்துச்சு அப்படின்னு பயந்துருக்கிறீங்களா? இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.